அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லாம் நலமாகவும் சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோடு உங்களை சந்திப்பது மிச்ச மிச்ச சந்தோஷம். இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஒரு ரைஸ், அதோட அதுக்கு கோம்போ கறியான சிக்கன் கறி, அடுத்து வந்து உருளைக்கிழங்கு, இந்த உப்பு மாங்காய் கறி போல் விழுந்த கறி எப்படி சமைச்சுன்னு பார்ப்போம். இது ஒரு ஃப்ரைடே அண்ட் எடுத்த பிள்ளைக்கு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எடுத்து ஒரு 2-3 கிழமை மட்டும் இருக்குது. இப்போ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், வேலைன்ட்டு. இப்போ இந்த கறி எப்படி சமைக்கிறேன்னு பார்க்க முதல்ல வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு கறிகளைத்தான் சமைச்செடுத்துவேன். லாஸ்ட்டாக தான் இந்த ரைஸை வைப்பேன். இப்போ இந்த உப்பு விழுந்த கறி செய்ய எப்படின்னு பார்ப்போம். உப்பு விழுந்த வந்து உப்பு போட்டு காய வச்சு எனக்கு கிடச்சிது. அதைத்தான் நான் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். இல்லாட்டி உங்களுக்கு சுடு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன். இது கூடுதலான வெங்காயம் தேவை. ஒரு 4-5 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து கறி மிளகாயும் சின்ன மிளகாயும் பொரிச்சு எடுத்துட்டேன். உங்களை பொரிச்சாமைக்கும் சேர்த்துக்கலாம். இதோட வந்து மாசத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், அதோட வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா விழுந்தக்களே உப்பு இருக்கிறதால. இல்லை நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபேனு இல்லாட்டி ஒரு சட்டியை வச்சுக்கோங்க. வச்ச பிறகு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் வந்து நான் ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துனேன். சேர்த்த பிறகு இதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு சின்ன சின்ன பிஞ்ச் அளவு போட்டுக்கணும். உங்களுக்கு இது இப்படி தாளிச்சாமைக்கு அப்படி எல்லாம் ஊற்றி எண்ணெயும் அதில் ஊற்றி அப்படி வேக வச்சு எடுத்துப்போம். மேலும் இப்போ இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. நான் வந்து சின்னதாக ஸ்டப் பண்ணி போட்டுருந்தேன். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா இதோட வதங்க விடணும். நல்லா வதங்கி வர சொல்ல இதோட சேர்த்துட வேண்டியது தான். இது கொஞ்சம் கருவேப்பிலை ரொம்ப சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த ஒரு கறியே போதும் உங்களுக்கு இந்த ரைஸை சாப்பிட்றதுக்கு அப்படி டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் எப்படி உப்பு மாங்காய் கறி சமைச்சிருக்கோமோ அது போல் தான் இந்த உப்பு விழுந்த கறியும். இதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் பதிலாக கொஞ்சம் சில்லி தூள் போட்டுனேன். போட்ட பிறகு நாங்கள் கூட்டி வச்சுது இந்த வெங்காயம் இந்த விழுந்தக்கை எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டுருக்கணும். இதுக்கு தண்ணி அப்படி பெருசாக ஊற்றுறதில்ல, ஒரு கரண்டி மட்டும் ஊற்றினாலும் போதும் கொஞ்சம் வதங்குறதுக்கு. இது அப்படி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி அப்படியே வேக வச்சுட்டு சரி இப்போ வந்து வரசில் இன்னும் நல்லா கலந்துட்டுருக்கணும். அந்த வெங்காயம்லாம் நல்லா இந்த மசிஞ்சு வந்துடும். அப்படி குறைஞ்சிடும். வந்து நாங்கள் போட்ட அளவை விட இது குறைவான அளவில் தான் இருக்கும். இப்போ தான் நான் வந்து பொரித்து வச்சிருந்த பெரிய கறி மிளகாய், சின்ன மிளகாய் சேர்த்துனேன். சேர்த்தப்போ இப்போ தக்காளியும் இதோட சேர்த்துட வேண்டியது. தக்காளியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு நிமிஷத்தில் மாதிரி அதை அப்படியே நல்லா எல்லாம் கலந்து நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். உங்களுக்கு இது மஞ்சள் சோறு, நெய் சோறு அன்னப்படிகளுக்கு டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். ஒயிட் ரைஸுக்கும் நல்லா இருக்கும் இது. அடுத்து இதுக்கு இன்னொரு கறி ஆக்கினேன். என்னென்னா இந்த உருளைக்கிழங்கு அவிச்சு தேங்காய் பால் ஊற்றி ஸ்ரீலங்கன் கறி தான். அதுவும் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல சிக்கன் கறியும் அதே மாற்றி எடுத்துருந்தேன். சிக்கன் கறி பெருசாக ஒரு வீடியோவாக போடலை, எப்போதும் போல் சிக்கன் கிரேவி கறி வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு நாங்கள் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். நான் வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துருந்தேன். ஒரு 250 கிராம் போல் தான் உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்த போது இன்னும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய துண்டாக அதை ஒரு சட்டியில் போட்டு அதோட வெங்காயம், சின்ன கறி மிளகாய், பெரிய கறி மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்த போது இதோட கொஞ்சம் தக்காளி பழம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். ஒரு 2 மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதோட கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கணும். இதுக்கு சேர்க்குறதுகளெல்லாம் நான் ஸ்க்ரீனில் தரேன். அது போல் நீங்களும் பார்த்து செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா வரும். அதோட வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும், மிளகுத்தூள். இந்த மஞ்சள் மிளகு தாங்க இது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதோட வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்த்துக்கிறேன். அதோட மாசித்தூள் சேர்த்துக்கணும். இதுக்கு தேங்காய் பால் தேவை. முக்கியமாக தேங்காய் பால் 1ஆம் பால் அப்படி எடுத்து வச்சுட்டு 2ஆம் பால் இதை நான் கூட்டி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இப்படி தேங்காய் பாலை கூட்டி வேக வச்சாமைக்கு தாளித்து அப்படி தேங்காய் பால் அப்படி கூட்டி கொட்டி மூடி வேக வச்சோம். மேலும் இது ஒரு 15 நிமிஷம் மாதிரி மூடி போட்டு அப்படியே வேக வச்சிட வேண்டியதான். 15 நிமிஷத்தில் நாங்கள் இப்போ 1ஆம் பால் கட்டிப்பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நாங்கள் இதோட ஊற்றி இதை கலந்துவிட்டு அரைக்கிட வேண்டியதான். இந்த தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சி வெந்து வரணும். இந்த 2ஆம் பால் நாங்கள் கூட்டி வச்சது. உங்களுக்கு இந்த கறியும் வந்து நெய் சோறுக்கு இல்லாமைக்கு மஞ்சள் சோறு, தேங்காய் சோறு அதுகளுக்கு எல்லாம் இந்த கறியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தலைப்பால் 1ஆம் பாலை ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் அப்படி கலந்துட்டுக்கணும். இப்போ தான் நான் தாளித்து ஊற்றிக்க போகிறேன். ஒரு ஃபேனில் வந்து எண்ணெய் சேர்த்த பிறகு அதில் கடுகு, வெந்தயம்,
போட்டுக்கணும். போட்டு நல்லா கடுகு எல்லாம் பொரிஞ்சு வரச்சல பூண்டு நல்லா இப்படி தட்டி போட்டுக்கோங்க. போட்ட பிறகு இதோட உங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்த பிறகு இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ரொம்ப இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரச்சல நாங்கள் அந்த கிழங்கு கறியோடு சேர்த்துட வேண்டியதுதான். நாங்கள் பருப்பு கறி எப்படி ஆக்கின பிறகு தாளித்து ஊற்றுவோம் அது போல். இதுக்கு உங்களுக்கு காஞ்ச மிளகாய் இருந்தால் வந்து சேர்த்துக்கலாம். நான் அதை ஒன்றும் சேர்க்கல, ஏன்னா கொஞ்சம் காரமாயிரும்ட்டு. இப்போ கலந்து விட்ட பிறகு அதோட கொஞ்சம் கொஞ்சம் அந்த கறி ஆட்டியம் ஊற்றி அதோட சேர்த்துட்டேன். இப்போ இதோட வந்து பீஃப் கறியும் சமைச்சு எடுத்துட்டேன். அடுத்து வந்து லாஸ்ட்டில் தான் நான் ரைஸை வச்ச போகிறேன். ரைஸ் வந்து நெய் சோறு தான். நெய் சோறு லேசான முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு சட்டியை வச்சுக்கோங்க. சட்டி நல்லா சூடாகி வரச்சில ஒரு கரண்டி மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வரச்சில அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரச்சில உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பூண்டு ஒரு 4-5 பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டுருவேன். போட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அதை வந்து வதங்க விடணும். அது வதங்கி வரக்குள்ள வந்து தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இதோட உங்களுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் ஒன்றும் இல்லை அன்னைக்கு, வெறும் நெய்யில் தான் இந்த ரைஸை சமைச்செடுக்கணும். இதோட வந்து ரொம்ப கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இந்த நெய் சோறு ஆக்குறதுக்கு வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறோம் அதால் உங்களுக்கு இந்த நெய் சோறு ஆக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து பொன்னி அரிசி சாம்பார் தான் செஞ்சு எடுத்துட்டேன். ஒரு கப் அளவு அரிசின்னா ஒரு பவுல் அளவு அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். 1.5 கப் அளவு மாதிரி. அப்போ நான் பவுலில் தான் தண்ணியை மலர்ந்தெடுத்துட்டேன். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துட்டா சரி. உங்களுக்கு இதை வந்து ரைஸ் குக்கர்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலும். இதோட தேவையான உப்பை சேர்த்து கலந்துட்டு இதை வேக வச்சுட்டு வந்தேன். நான் கேஸ் ஸ்டவ்வில் வேக வச்சுட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு எடுத்துட்டா சரி. இதுக்குள்ளேயும் ஒரு வேலை நடந்துச்சுது. என்னுடைய ஸ்விமிங் பண்ணுற அந்த ஒயிட் பிளேட் ஒன்று இருந்துச்சு, ஒரு செரமிக் இது. என்னுடைய வீடியோவில் பார்த்துருப்பாங்க தான். முக்கியமாக நான் கூடுதலாக எந்த இது பண்ணினாலும் அதில் தான் போட்டு வைப்பேன். அதுவும் மண்டே நாள் வந்து அவசரத்தில் அப்படியே கீழே விழுந்துட்டுது. நான் நினச்சிட்டு 2 துண்டு தானுட்டு, ஆனால் 2 துண்டாகவே இல்லை, 3-4 துண்டு ஆகிட்டுது. இப்போ எங்களுடைய இந்த கீ ரைஸும் வந்து ரெடி ஆகிட்டுது. இதுதான் அந்த உடைஞ்ச பிளேட். அதையும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து காட்டுட்டேன் உங்களுக்கு. இப்போ இந்த நெய் சோறோட வந்து இப்போ கறியான சிக்கன் கறி, அடுத்தது வந்து இந்த உப்பு புளிந்த கறி, அதோட வந்து உருளைக்கிழங்கு பால் காய்ச்சின நல்ல டேஸ்ட்டாக இந்த கறி வந்து இதோடு நாங்கள் அன்றைய நாள் வந்து இப்படி தான் போணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.